Hello students, welcome to Thanga Kanidam. இன்னைக்கு நாம 9th standard maths chapter 4 exercise 4.3ல third question பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the length of the chord AC. Okay? So அதாவது இதுல chord AC இருக்கு பாருங்க, இதோட length தான் என்ன அப்படின்னு questionல கேட்டிருக்காங்க. Okay? அடுத்தது where AB and CD are the two diameters. AB, CDங்கிறது two diameters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Perpendicular to each other of a circle with the radius 4 into root 2 centimeter. ஓகேவா? அதுக்கு முன்னாடி diameterனா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கலாம். அதோட சென்டர் பாயிண்ட் O. ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் வழியா போகிற கார்டு. கார்டுனா என்ன? ஒரு சர்க்கிள்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் நீங்க டிரா பண்றீங்கன்னா அதுதான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு வந்து இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம். ஓகே, எனிஹவ் ஒரு சர்க்கிள்ல ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு ஓகே டிரா பண்ற ஒரு லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வழியாவும் நம்மளால ஒரு கார்டை வந்து டிரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கார்டு தான் வந்து என்னன்னா டயாமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி அண்ட் சின்னு சொல்லிட்டு ரெண்டு டயாமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சென்டர் வழியா பாஸ் ஆகிற அந்த ரெண்டு கார்டு தான் ஏபியும் சிடியும். இதுல அடிஷ்னலா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த ரெண்டு கார்டு அதாவது அந்த ரெண்டு டயாமீட்டர்ஸ் எப்படி இருக்கான்? பர்பண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கான். பாருங்க, பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட், இது வழியா போற ஒரு டயாமீட்டர், இதை நாம ஏபின்னு எடுத்துக்கலாம். இந்த டயாமீட்டருக்கு கரெக்டா பர்பண்டிகுலரான அர்த்தம் 90 டிகிரி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி. ஓகேவா? 90 டிகிரி இருக்கிற மாதிரி இன்னொரு டயாமீட்டர் போகுது, அதுதான் வந்து சிடி. ஓகே, புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் ஏபி, இன்னொரு டயாமீட்டர் சிடி, ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4 into root 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு சர்க்கிள்ல சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், இந்த சர்க்கிள்ல எந்த பாயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம். இங்க எடுத்துக்கலாம், இல்ல இங்க எடுத்துக்கலாம், இல்ல இங்க எடுத்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஓகேவா? அது எங்கனாலும் எடுத்துக்கலாம். பட் இனியோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ரேடியஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் ஓ, இது வந்து என்னன்னா பாயிண்ட் பி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள். அப்ப ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் இது என்னன்னா இதுதான் வந்து ரேடியஸ் சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி தான் ஓசிங்கிறதும் ரேடியஸ் தான், ஓபிங்கிறதும் ரேடியஸ் தான். ஓகே, அதான் எழுதியிருக்கேன். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி, எல்லாமே ஈக்குவல் தான். அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 4 into root 2. இது கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து கிவன் டேட்டாஸ். இதை வச்சுக்கிட்டு நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டு ஏசின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஏசி எங்க இருக்கு பாருங்க, ஏங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு, சிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. இத ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றோம். இப்போ இது ஒரு கார்டு. ஓகேவா? இந்த ஏசி கார்டு இருக்கு பாருங்க, இதோட லென்த் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இதுல செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்சோ ஃபைண்ட் ஆங்கிள் ஓஏசி அண்ட் ஆங்கிள் ஓசிஏ. ஓசிஏ எங்க இருக்கு பாருங்க, ஓசிஏ இங்க இருக்கு. புரியுதுங்களா? ஓசிஏ இங்க இருக்கு. அதாவது கொஸ்டின்ல இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. புரியுதா? அதை தீட்டான்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஆங்கிள் ஓசி அதாவது ஆங்கிள் ஓஏசி, ஓஏசி புரியுதுங்களா? ஓஏசி அதாவது இந்த ஆங்கிள், இதையும் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கார்டு ஏசி இருக்குல்ல, அதோட லென்த்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இங்க நான் உங்களுக்கு தனியா வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஓ, இது சி, இது ஏ. ஓகே, சரி. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? ஓசினாலும் ஓஏனாலும் ஓடினாலும் ஓபினாலும் எல்லாமே ஒன்று தான், அது எல்லாமே ரேடியஸ் தான், அதோட வேல்யூ 4 into root 2 தான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கரெக்டா? அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஓசினா என்ன? 4 root 2. ஓஏனா என்ன? 4 root 2. இந்த இடத்துல ஆங்கிள் 90 டிகிரி,
இதுதான் நாம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏசி தான் நாம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சரி, இங்க ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால நாம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஹைபோட்டனஸ் ஸ்கொயர், அதாவது இந்த இடத்துல ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்குல்ல ஒரு சைடு, அந்த சைடு தான் நாம ஹைபோட்டனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுபடியே நமக்கு இங்க ஏசி இருக்கு. அப்போ இந்த ஏசி தான் ஹைபோட்டனஸ், அதனுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வர்ற வேல்யூக்கு அது ஈக்குவலா இருக்கும். அதாவது மற்ற ரெண்டு சைடுனா என்னது? ஓஏ அதுக்கப்புறம் ஓசி, இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வர்ற வேல்யூக்கு இந்த ஏசி ஸ்கொயர் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, சரி, ஓஏ என்ன வேல்யூ? 4√2, அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓசியோட வேல்யூ 4√2, அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 4√2 த ஹோல் ஸ்கொயர், இது எப்படி எழுதிக்கலாம்? 4 ஸ்கொயர் இன்டூ √2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி தான் 4 ஸ்கொயர் இன்டூ √2 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 இன்டூ √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் சேம் வேல்யூ 16 இன்டூ 2, 60 இன்டூ 2னா 32, அதுக்கப்புறம் இங்க ஒரு 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 64ன்னு கிடைக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏசி ஸ்கொயர் இருக்கு. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64னா ஏசியோட வேல்யூ என்ன இருக்கும்? அதாவது ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏசின்னு கிடைக்கும். ரூட் ஆஃப் 64 என்ன வரும்? 8ன்னு வரும். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு டேபிள் வந்து படிச்சுக்கோங்க, சரியா? அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த இடத்துல நமக்கு 64 வருது. 64னா அது 8 இன்டூ 8, ஓகேவா? அப்போ 64 நாம 8 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 8 அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுக்கு 8 தான் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? தெரியாதவங்க என்ன பண்ணணும்? இந்த 64 அந்த டேபிள் வந்து படிச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் டேபிள் மறந்து போச்சுன்னா அந்த கேஸில் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு, ஓகே, இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். பண்ணிட்டு இங்கே போடுறேன் பாருங்க, இந்த இடத்துல. இப்போ ரூட் ஆஃப் 64 அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ரூட் ஆஃப் இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. எத்தனை 2 இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 2s இருக்கு. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? எடுத்து எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்குள்ள ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா ஒரு வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க ரெண்டு இருக்கனால ஒரு 2. இந்த இடத்துல பாருங்க 2 2 இருக்கா, அப்போ ஒரு 2. அப்புறம் இந்த இடத்துல 2 2 இருக்கு, ஒரு 2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 8 வரும். ஓகேவா? இது இப்படியும் போடலாம். இல்ல இதை நீங்க அந்த டேபிள் படிச்சிருந்தீங்கன்னா பார்த்த உடனே ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சரி, அப்ப ஏசியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 8ன்னு கிடைச்சிருக்கு. இது என்னது? ஏசினா என்ன? ஏசிங்கிறது கார்டு, அதோட லென்த் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எழுதிடலாமா? Length of the chord AC is equal to 8. அதுக்கப்புறம் இதோட யூனிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, கொஸ்டின்ல மெஷர்மெண்ட் வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. 4√2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க டேட்டால. ஓகேவா? அப்போ நாமளும் என்ன பண்ணணும்? 8 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். சப்போஸ் கொஸ்டின்ல மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மீட்டர்னு எழுதணும். கொஸ்டின்ல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால நாமளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ ஏசியோட லென்த் என்னது? 8 சென்டிமீட்டர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க இதுலயே பாருங்க. ஆல்சோ ஃபைண்ட் ஆங்கிள் OAC அண்ட் OCAன்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். இதுல OAC இங்க இருக்கு. இதை நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பாருங்க. இந்த OA அண்ட் OC ரெண்டுமே சேம் லென்த்ல இருக்கு. ரெண்டுத்துலயுமே என்ன வேல்யூனா 4√2 4√2. அப்ப ரெண்டுமே சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது OAங்கிற இந்த சைடும் OCங்கிற இந்த சைடும் ரெண்டுமே சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த ட்ரையாங்கிள நாம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு சைடு சேமா இருந்தாதான் அதை நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னே சொல்லுவோம். அந்த சேமா இருக்க சைடு, ஓகேவா, அந்த ரெண்டு சைடு
தேர்ட் சைடோட இன்க்ளைன் பண்ணுற ஆங்கிள்ஸ் சேமாக இருக்கும். அதாவது இது ரெண்டும் வந்து சேம் சைடா, எது ஓஏவும் ஓசியும் சேம் சைடு. இது இந்த தேர்ட் சைடு என்னது ஏசி, இது கூட இன்க்ளைன் பண்ணுற ஆங்கிள்ஸ் என்னெல்லாம், இந்த ஏசிஓ அதுக்கப்புறம் ஓஏசி, இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது இங்கே வந்து ஆங்கிள் தீட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் ஆங்கிள் தீட்டா தான் இருக்கும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இதை நாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள்னா அதோட ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும்ல. அதாவது sum of the angles in a triangle is 180 degree. ஓகே, அந்த கான்செப்டை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், இங்கே இருக்க 3 ஆங்கிள்ஸ் என்னது, தீட்டா ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா, கரெக்டா? தீட்டா ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. தீட்டா ப்ளஸ் தீட்டானா அது 2 தீட்டா. அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரியை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் 90 வரும். 180லேருந்து 90யை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி கிடைக்கும். ஓகே, சரி, நமக்கு தேவை தீட்டா தானே, அதனால் இந்த 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 90 டிகிரி டிவைட் பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 45 டிகிரின்னு வரும். ஓகே, அப்போ அந்த ஆங்கிள் தீட்டா என்னது 45 டிகிரி. இதில் தீட்டா அப்படிங்கிறத நாம் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆங்கிள் ஓஏசி, ஆங்கிள் ஓஏசி, அதுக்கப்புறம் இன்னொன்று ஆங்கிள் ஓசிஏ. ஓகே, இதுதான் தீட்டா அண்ட் இதோட வேல்யூ 45 டிகிரி. ஓகே, இதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த வேல்யூஸ்லாம் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.